புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசித்து சீக்கிரமா நான் முடிக்கலாம், வெற்றிக்கலாம் முடிச்சிடலாம். இப்படியே சீக்கிரமா கொடுக்கணும். என்ன பண்ணா சோமஜேல ஆண்டவரை எல்லாம் அறியும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு சகோதரனே, சகோதரி, உனக்கு இயேசு இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. Jesus Christ was born for me and for you, for our salvation, for our redemption. நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய சுகத்திற்காக ஒருத்தர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உனக்காக பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதையா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், எனது நங்கூரம் அவன் இருக்கிறார். கடல் வீசட்டும், புயல் வீசட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் உனக்கு இயேசு இருக்கிறாருமா. அல்லேலூயா. இந்த இயேசு நன்மை செய்ய மடிக்குதோ இந்த உலகத்தில் வந்தார் என்கிற தீமை செய்வதற்கு அல்ல. He never do any harm to anyone. He always doing goodness. நன்மை செய்கிறவராக மாத்திரமே என் இயேசு இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தாரையா. உனக்காக சிலுவையிலே ரத்தம் முழுவதுமாக வெளியே வந்தது, தண்ணீரும் கூட புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. இந்த இயேசு ரத்தத்தை மட்டும் கொடுக்கலையா, தனக்குள்ள இருந்த தண்ணீரை கூட உனக்காக வெளியே விட்டார். சிலுவையிலே தொங்கி வந்த இயேசு உன்னையும் என்னையும் ரட்சிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் சொன்ன, உனக்காக எனக்காக யார் இருக்கிறார் சொல்லுங்க? இயேசு. இயேசு இருக்கிறார். தாவீதின் ஊரிலே இயேசு பிறந்திருக்கிறார். இந்த சோமஞ்சேரியிலே உனக்காக அவர் பிறந்திருக்கிறார். அவர் அங்கு பிறந்தவர், இங்கு பிறந்தவர், எல்லா இடத்திலும் பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து இரட்சகர், அவர் பிறந்திருக்கிறார். ஏன் பிறந்தார்? எதற்கு பிறந்தார்? ஐயா, பைபிள் சொல்லுகிறது என் பாவங்களை மன்னிப்பதற்காக, என் பாவங்களில் இருந்து என்னை விடுவிப்பதற்காக
இயேசு பிறந்தார். மத்தேயு 20:28 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். நான் பேசிக் கொண்டிருக்கிற இயேசு, என் அன்பு சகோதரனே சகோதரியே, தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். அதுக்கு தான் பிறந்தார். இந்த இயேசு கிறிஸ்து யார்? உனக்காக எனக்காக பிறந்தார். ஏன்? தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக, தன்னுடைய ரத்தத்தை கொடுப்பதற்காக, தன்னுடைய எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உனக்கு உன்னை வாழ வைப்பதற்கு. அந்த ஜீவனை இயேசு உனக்காக சிலுவையில கொடுக்கிறார் என்றால் உன்னை அவர் வாழ வைப்பதற்கு, உனக்கு அந்த ஜீவனை கொடுப்பதற்கு. அல்லேலூயா. 18 மணி நேரம் இரவு முழுவதும் இயேசு வாரினால அவரை வேதனைப்படுத்தினார். காலையில் 9 மணிக்கு நான் சொல்லுகிற இந்த இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். மாலை 3 மணி வரை அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டே இருந்தார். ரத்தமெல்லாம் வெளியே வந்தது. நன்மை செய்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். வியாதிகளை குணமாக்கினார். இந்த மனுஷன் இயேசுவை எல்லாரும் திருடன், கள்ளன், தேச துரோகி என்று சொல்லி எல்லாருமே அவரை சிலுவையிலே அறையும் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் ஆண்டவர் பொறுத்துக் கொண்டார். அவர் அதுக்கு தானே வந்தாரு, ஜீவனை கொடுக்கிறதுக்கு தானே இயேசு இந்த உலகத்துல வந்தாரு இல்லைங்களா? சாட்டையெல்லாம் அடி வாங்கினார். ஜனங்கள்லாம் பரபாசுக்கு இந்த பிரார்த்தனை கேட்கிறான். நான் வருஷத்துல ஒரு தடவை நான் ஒருத்தனை விடுதலை பண்ணுவேன். இந்த வருஷம் பாவம் இந்த இயேசு என்ன பண்ணிடலாம், விடுதலை பண்ணிடலாம் சொல்லி கேட்கிறான். அப்ப ஜனங்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இவனை அல்ல பரவாசைகளுக்காக விடுதலை பண்ணும். இந்த உலகத்துல தீமைதான் ஜனங்க விரும்புறாங்க. பரவாசை எங்களுக்காக விடுதலை பண்ணுங்க, இயேசுவையோ சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, நன்மை செய்த இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டுமா? திருடனை விடுதலை செய்ய வேண்டுமா? இதுதான் ஜனங்கள் கேட்டார்கள். என் ஆண்டவர் இதெல்லாம் சகித்தார். எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் இந்த இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். ஆமா அன்பு சகோதரனே, நீ எதனுமே இழக்கலாம், ஆனா இந்த இயேசுவை இழக்காத. நான் 10 வருஷம் உலகம் ஃபுல்லா போயிட்டு வந்திருக்கிறேன். அமெரிக்கா தேசம், சிங்கப்பூர் தேசம், மலேசியா தேசம், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, கிட்டத்தட்ட 30 கண்ட்ரி நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். எல்லா ஜனங்களையும் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, எதுவுமே ரட்சிக்கவில்லை. எதுவுமே நம்மை ரட்சிக்காது. அவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லை, ஒன்றுக்கும் உதவாது. இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். எனக்கு அன்பானவர்களே, அதுக்கு தான் அவர் பிறந்தார். இந்த இயேசுவை நீங்க நம்புறீங்களா? என்னையா சிங்கப்பூர், என்னையா மலேசியா,
இயேசுவை விட இது பெரிதா? என்னையா பணம்? நான் கார்னிவல் க்ரூஸ் லைன்ஸ்ல வேலை செய்தாங்க. கார்னிவல் க்ரூஸ் லைன்ஸ் நீங்க போன்ல போட்டு பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கு போனவன் திருப்பணதா வாய்ப்பு இல்லை. 6 மாசம் நல்ல சொகுசான வாழ்க்கை. டூரிஸ்ட் கப்பல், உலகமுள்ள போற கப்பல். 6 மாசம் வீட்டுக்கே கார் வரும். அழகா உள்ள ஏர்போர்ட்டுக்கு அழைத்து கொண்டு போவாரு. ஏர்போர்ட்டுக்கு டைரக்டா பிளைட், டைரக்டா நீங்க இறங்கணும் அமெரிக்காவில. இறங்கின உடனே கப்பல்ல வேலை, கை நிறைய சம்பளம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம், உலகம் உள்ள சுத்தலாம். இவர்கள் பெரிதா? எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் எனக்கு திருப்தியை கொடுத்தாரு. உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை இயேசு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை ஒன்றுக்கு உதவாது. வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யம் ஒன்றுக்கு உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அல்லேலூயா. இந்த நீதி மரணத்துக்கு நம்மை தப்புவிக்கிறது. நீதி யார்? அந்த நீதி இயேசு. இந்த இயேசுவை தப்புவித்தார். சொல்றாரு, அப்பா சண்டை போடாத, தீர்மானம் ஏற்றுக்காதன்னு சொல்றாரு. மத்தேயு 5:39 சொல்லுகிறார், தீமையோடு ஏற்றுக்காதே மகனே. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினான், அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, தீமையோடு ஏற்றுக்காதே என்று சொல்லுகிற ஒரு அருமையான தேவன். உங்க பிள்ளைகளுக்கு நீ என்னைக்காவது சொல்லி இருக்கிறியா? இப்படி உன் தகப்பன் என்னைக்காவது இப்படி சொல்லி இருக்கிறாரா? பலமாறு போன் பாரு, அடிச்சாரு திருப்பி விடி, இப்படித்தானே சொல்றீங்க. சிறுமையில மறைத்து இயேசு சொன்னா, உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினான், 2 மைல் தூரம் போ. இதுதான் இயேசு என்கிற நீதி. இதுவே நீதி. இந்த நீதியில ஜீவன் உண்டு, மரணம் கிடையாது. அல்லேலூயா, மரணம் கிடையாது. There is no death at all. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பின் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திற்கு விடுதலையாக்கிற்று. அல்லேலூயா. விடுதலையாக்காத இயேசு நன்மை செய்வார், செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். ஏனென்றால் அவர் ஜீவனை கொடுக்க வந்தார், ஜீவனை இழக்க வந்த உனக்காக அன்பு சகோதரனே. ஆமென். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். தன் ஜீவனை கொடுத்து உங்களை வாழ வைப்பதற்கு. 2வது வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தார். யார்? பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தாரு. என் சகோதரனே, சகோதரியே, பாவத்தில் இருந்து நான் ஜெயம் கொள்கிற வாழ்க்கையை கொடுப்பதற்கு இயேசு பிறந்திருக்கிறார். இதை விட என்ன ஆகும் எனக்கு? நான் ஒரு பாவி, நான் திருடன், திருட்டு தொழில் செய்யறவன், எத்தனை பாவங்கள் அதிகமாக செய்திருக்கிறேன், விபச்சாரக்காரன். என்னை நீதிமானாக மாற்றுவதற்கு ஒருவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். பாவத்திலிருந்து ஜெயம். நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் பாவம் மறந்து விட்டது, எனக்கு பாவமே இல்லை. யார் இந்த தைரியத்தை கொடுக்க முடியும்? இயேசு என்னும் ரட்சகர். பாவங்களில் இருந்து என்னை விடுவிப்பதற்கு இந்த இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தில் இருக்கிறீர்களா? பாவத்தின் தவிப்பு இருக்கிறதா? யோக சகோதரன் தப்பு பண்ணிட்டேன், நான் திருடிட்டேன், ஒரு மனிதனை கொலை செய்துட்டேன்,
ஹalleluya. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. அவர் என்னுடைய பாவங்களுக்காக பிறந்திருக்கிறார், என் அக்கிரமங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த இயேசு உள்ளத்துல இருக்கிறார்களா? பிள்ளைகளே, இந்த இயேசு உள்ளத்துல இருக்கிறாரா? ஆமா, அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் விசுவாசிகள். பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுவிப்பாரியா? பாவிகள பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்றான். பவுல் சொல்றான், நான் பாவிகள பிரதான பாவி. நான் சொல்றேன், பவுல நேர்ல நான் பார்த்தா நீ தப்பா சொல்லிட்டப்பா, உன்னை விட நான் பிரதான பாவி நான் சொல்ல விரும்புறேன். ஆமா, அந்த அளவுக்கு நான் பாவம் செய்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த இயேசுவை விட்டு விடாதே, அவரை ஏற்றுக்கொள், அவரை தள்ளிடாதே. எதை வந்து தள்ளலாம், இயேசுவை தள்ளாதே. நான் ஒருபோதும் தள்ளாத. நான் சாட்சியா இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். ஒரு நாள் எங்களுடைய சபை ஆறாடு பொன்னேரில் இருக்கிறது. எங்க சபையில் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். மே மாதம் செம்ம வெயில், சூடு காற்று அடிக்கிறது. காலையில் 9-10 மணிக்கு வந்து நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இது மே மாதமாக இருக்கட்டும், வெயில் அடிக்கட்டும், உள்ள சூடு தாங்க முடியல. நீர் உண்மையாக எங்களோடு இருப்பீரானால் இப்பொழுதே குளிர்ந்த காற்று வீச வேண்டும் என்று ஜெபம் பண்ணினோம். எப்பொழுதே வீசின ஆண்டவரே. ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். எதுவுமே சம்பவிக்கல. ஒரு 11 மணி ஆயிடுச்சு. திடீரென்று மே மாதத்தில் அவ்வளவு வெயில் திடீரென்று மறைந்து இருள் மேகம் வந்தது. இருள் மேகம் வந்த பிறகு திடீரென்று பார்த்தவுடனே நடந்ததில் வெயில் எல்லாம் கலைந்து போய் குளிர்ந்த காற்று ஜன்னலை வீச ஆரம்பித்தது. அல்லேலூயா. குளிர்ந்த காற்று வீசப்பட்டு அந்த இடம் முழுவதும் டபடபடபட மழை, குளிர்ந்த மழை, வெயிலே மறைஞ்சு போச்சு. அந்த ஒரு 10 நிமிஷம் தான் இது ஆச்சு. ஒரு 1/4 மணி நேரம் திரும்ப எல்லாம் மறைஞ்சு வெயில் வர ஆரம்பிச்சு. அல்லேலூயா. ஆண்டவரே அதை அடையாளப்படுத்துற மகனே, நம்ம கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம கூட தான் இருக்கிறேன். இது போதும்